சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. வீதியிலே சொல்லையிலே பாடி மகிழும் பாடிப்பட்டை காரணமே கூப்பிட்டு நடிகள் நடிகர் வழக்கங்கள் ஆக வளர்த்து கொடுக்கலாம். பார்த்தில் உண்டு பரிகாரத்துடைய காவலாளி எப்பேற்பட்ட பெருமைகள் இருக்கிறார், இடத்திற்கு அவனுக்கு என்ன சம்பந்தங்கள் இருக்கிறது என்ற கூட்டை ஆராயும் பொழுது எல்லா உள்ள பெருமைகளை கொடுத்த கொண்டதாலும் இந்த சுந்தர சோலை அனைவர்களுக்கு மகிமை ஏற்படுத்தக்கூடிய அப்பர்களிடம். எனவே காவலாளி யார், இடத்தினுடைய கண்ணியமிக்கவர்கள் எப்பேற்பட்ட பெருமையோடு இருக்கிறார்கள் என்ற பெருமையை கூறாத பெருமையை சேர்க்க வேண்டும். சுந்தரம் இருந்த துன்பு பொன்சி ரத்த மங்கையாவள் காட்டு வழி போற கண்ணி கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறைச்சா கலங்கி நிற்காதே. மருது பாண்டியர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, மருது பாண்டியர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. மருது பாண்டியர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, மருது பாண்டியர் பேரு சொன்ன புலி
தெளிவாக மலையாளம் காட்டும் பொய்யே துள்ளாதது பொய்யே துள்ளாதது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் கற்புண்டி தோன்றுவது கார்த்திகமே காதலராகி தமிழ்நாள் கல்வர்களும் கற்புண்டி தோன்றுவது சாத்தியமே காத்திருந்த கல்வனுக்கு கைவிளக்கு கண்ணத்தில் தோணாத சத்தியமே போடும் கிழத்துவிடும் காலம் புரியுள்ள போலியான கோலம் நம்மை நம்பாவிலே மாற்றும் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யார் ஐயா அப்படின்னு ஒரு சத்தம் என் பாடலுக்கு எது பாட்டு பாடியது எவன் 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 இவனேதான் வேற யாரும் இல்ல இவனேதான் கானகத்தில் பாட்டு இந்த பக்கம் வாழ்த்து சரியில்லையோ ஐயா நாளை பின்ன முன்ன பின்ன பார்த்து பேச நீங்க சொல்லிடக்கூடாதுல்ல சரியா பெருமைகள் ரொம்ப சிறப்பா பேசுறீங்க கானகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரியா ஐயா அப்படின்னு கேட்டது அடியே நான் தெளிவான ஆள்தாயா நல்லா பேசக்கூடிய ஆள்தாயா நல்ல ஒரு ஆக சிறந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு கோமாளியா சரி அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்ல என்ன கேட்டீங்களே நீங்க யாரு இல்ல என்ன கேக்குறீங்களா நீங்க யாரு நான் என்ன கேட்கல உங்களை கேட்டுக்கிட்டீங்க இல்ல நான் உங்களை கேட்டுக்கிட்டேன் உங்களை தான் கேட்கிறேன் ஆரம்ப கேள்வி ஆரம்பத்துல முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறது நானு முற்றுப்புள்ளி இல்லையே கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரி அப்படின்னு முதல் கேள்வி நான் கேட்டிருக்கேன் நீங்க எப்படி முற்றுப்புள்ளி வைப்பீங்க அப்ப என்ன செய்யணும் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் வைக்கக்கூடிய புள்ளி தொடக்க புள்ளி அப்படி கிடையாது முற்றுப்புள்ளியை நான் தான் வைப்பேன் நான் கேக்குறேன் முற்றுப்புள்ளி நீங்க என்ன எனக்கு வைக்கிறீங்க நீங்க பேசி பேசி என்னுடைய நான் கேக்குறேன் காவல் நான் கேக்குறேன் காவல் நான் கேக்குறேன் ஓடுறானயா பாட்டுக்கத்துல இல்லையா கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் கேட்டில சரி என்ன தான கேட்ட ஆமா வந்தாரு வரவேற்பது வந்தமிழ் நாடு ஒரு வீட்டுக்கு எப்படிப்பட்ட மனுஷன் வந்தாரு என்ன கேட்கல வாங்க உட்காருங்க பாலை சாப்பிடுங்க பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி உங்க வீட்டுக்கு வரான கப்பிய ஆமா வந்திருக்கிறது காடு தானே வந்தது யாரு வந்தது நீங்க என்ன கட்டிக்கீங்க கானகத்தில் பாட்டு பாடு சாமியாரியா அதுக்கப்புறம் வந்தாருக்கு வரவேற்பு என்ன கட்டிய வந்தமிழ் நாடுன்னு சொல்லியிருக்கேன் அந்த நாட்டுக்குள்ள வந்தவளை என்னன்னு கேட்க சாமி யாருன்னு கேட்டீங்க சாமி யாருன்னு என்ன கேக்குறீங்க ஆமா சாமியார் தான் அதே இந்த சாமி யாருன்னு கேக்குறேன் அதான் சாமியார்னே ஓ அது தெரியும் இந்த சாமி யாருன்னு கேக்குறேன் அதான் சாமியாரியா சொல்றது புரியல எரிச்சல் புரியாம நம்ம கேட்டிக்கிறதுல இந்த சாமி யாரு சாமியாரா சாமியார் தெரியும் இந்த நான் புரியுதா புரியலையா இப்ப புரியாம நம்ம இருக்கேனா இந்த சாமி யாருன்னு கேக்குறேன் சாமியார்னே இந்த சாமி யார் இந்த சாமி யாரு கேக்குறீங்களா ஒரு வார்த்தை புரிய வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்ப நீங்க சொல்லக்கூடிய கடந்த சாமியார் தெரியுது இந்த சாமி யாருன்னு கேக்குறேன் சாமியாருக்குள்ள இந்த சாமி யாரு கேக்குறீங்க ஆமா அப்ப என்ன யாரு கேக்குறீங்க உங்களை நான் பார்த்தது கிடையாது அதனால கேக்குறேன் அதுக்காக அப்ப என்ன கேக்குறீங்க என்ன கேட்டறது போட்டுக்க ஏன்னா ஒரு மனிதனுடைய பசின்றது பேசாத புரியும் அகத்தின் அழகு முகத்துல தெரியும் மற்றவன் வழி தெரிஞ்சவன் ஒடுக்கணும் தான உண்மை ஆமா சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி பேசுவையா அடிக்காம பேசியா நல்ல ஒரு படிச்சாரியா ஏன்னா 4 பேருக்கு மத்தியில் நாகரிகமா பேசக்கூடிய ஒரு கோமாளினா முத்துராச மட்டும் சொல்ல முடியும் படிச்ச திறமை சரி அடிக்காம சொல்லியா பெருமை கொடுத்து பேசுங்க வாயா பக்கத்துல வாயா அகத்தின் அழகு மோத்து தெரியும்ட சும்மா கிடந்த சங்கர் சோழன் என்ன சொல்ல தெரியுமா
இங்க வாங்க தம்பி. அப்புறம் சுருக்கு சுருக்கு நாட்கள் வாங்கல ஓவா வாயிலோட 2 அடி அடியா இதுல அடிக்காத. தப்புங்க. நல்ல உடைக்கிற வாய் சாப்பிடுற வாயில போய் நம்ம பெருமை இருக்கா இல்லையா? நீங்க உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியல. அட இருந்து பாரு விடியா என்ன ஆக முடியும்? ஆளோட பொறுத்த ஒரு திறமை இருக்கு. கோடி வளர்க்கறது கொஞ்சம் இல்ல, ஆடு வளர்க்கறது அழகு வளர்க்கறதுக்கு இல்ல. தக்க சமயம் தான் என்ன பண்றது? பல பேர் அறுக்கிற மாதிரி நம்ம அறுத்தற கூடாது. இந்த இடத்துல நீங்க பெருமையா பேசுறீங்க. கண்டிப்பா. இப்ப சொல்லு. இங்க வைக்காம பேச தெரியாதா? மனுஷ வாழ்க்கையில இங்க வைக்காம பேசுறீங்க. எனக்கல இந்த பாருங்க. இல்லையா தொலைக்காட்சியை திறந்தா கூட தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் தொடவே கூடாதுன்ற. அப்படி இல்ல. தொலைதூர சொந்த அன்னைக்கு ஆபத்து. பக்கத்து சொந்த நடந்து. தப்பா இல்ல. எல்லா மைக்கும் நன்மைக்கு தானே. அதெல்லாம் நன்மைக்கும் தீமைக்கு நன்மைக்கு யாரு காரணம்? ஐயோ இந்த மைக்கெல்லாம் குறையே சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. ஆமா. நீங்க பெருமையானது தானே. அவர் கொஞ்சம் நீ வாத்தியா? கண்டிப்பா. ஏங்க இதுதாங்க எனக்கு உயிரே. அப்படி சொல்றாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு பொழப்பு இருக்கா? ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளுக்கு உயிர்ன்றது எதெல்லாம் உள்ளது. கண்டிப்பா அதை வச்சுக்கிறேன் மனசுல. உங்களுக்கு உயிர் இருக்குல்ல? கண்டிப்பா. மாட்டுக்கறது இல்ல. மாட்டுக்கறது இல்ல. எல்லா விஷயம் தெரிஞ்சு யாராவது கண்டிப்பா. ஒரு மனுஷன் எப்ப சாவேன்னு யாரால சொல்ல முடியுமா? முடியாது. எப்ப பிறப்பேன்னு சொல்லி போடா. எப்ப சாவேன்னு தெரியாது. யாரால சொல்ல முடியாது. தெரியாது. ஏன்னா உண்மை. ஆமா. மாட்டுக்கறது இல்ல. இல்ல. இப்ப சொல்றா சும்மா கிடந்த ஊதி கெடுத்தானா ஆண்டி தங்க கட்டிடா. நாள ஒருத்தர் 1000 பேர் வரலாம் போலாம். ஆனா படிச்ச விஷயத்தை படிச்ச மாதிரி பேசக்கூடிய ஒரே குமாரி நீ மட்டும் தான்டா. நல்ல தெளிவான பேச்சு. ஒத்த வார்த்தை சும்மா கிடந்த சங்கண்ணே. ஊதி கெடுத்தானா ஆண்டி. அடுத்த வரிய படிக்காத ஒருத்தால சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப படிச்ச கிடந்த நீ சொல்லிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா. பட்ட படிப்புடா. பட்ட படிக்காத இப்படி பேசிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா. படிக்காத ஒருத்தன் பேச முடியாது. நீ பேசுறீனா? ஆமா. படிச்சிருக்க. படிச்ச படிப்பு பட்ட படிப்பு லேசுப்பட்ட படிப்பா? என் தங்க கட்டிடா. என் தங்க கட்டி ஆக நீ படிச்சனால அப்படி பேசுற. படிக்காத நீ பேச மாட்ட. ஆக படிச்சனால பேசுற. அப்படி படிச்சிருக்க. ஆனா நீ எல்லாம் சோத்தத்துனா அப்படி பேசியானு நீ கேக்குறீங்க. என்னைய உயர்த்திட்டு அப்படியே இறக்கிட்டீல. கொஞ்சம் கூட வெட்கம் இல்ல உனக்கு? கேட்ட கவிக்கு துப்பு இல்ல. 3 வருஷமா கேக்குறீல. படிச்சு சொல்ல ஒரு என்ன வந்திருக்கா? ஒத்த கேள்வி கேட்ட அடுத்த விஷயத்தை பேச ஒரு என்ன வரல. பெரிய நொட்டி புடுவே பேசி விடுவீங்க. என்னடா பேசுன? என்ன பேசுன? பேசி இப்ப பேசி அப்ப பேசுற இப்ப பேசுறா. பேசுறா பேசி சொல்ல. அப்படின்னு பேசாம ஒருத்தர் நின்னுக்கிட்டு இருந்தானே வச்சுக்கோங்களேன் முத்துராசு, அவரை நிப்பாட்டி வச்சு நான் கேட்டுப்படுவேன். ஆனா நீங்க அப்படியா? படிச்சாடுறா. இவ்வளவு நேரம் என்னையே சொல்லலையா? அடிக்காம பேசிய பெருமடா. ஏன்னா கூட வேணாம் பண்ற. இப்ப நான் பேசுற தப்பா சரியா? சரியா. கோபம் இல்ல. இல்ல இல்ல கோபம். நீங்க கோபப்படுறாதீங்க. மத்தவங்களுக்கு எடுத்துக்காதீங்க சொல்றீங்க. உலகத்துல கோபம் வராத ஒரே ஆள் தெரியுமா? நீ மட்டும் தான். சரி சரி. பொறுமையில் சிறந்த பொக்கிஷம் பூமாதேவின்றாங்க. பூமாதேவி இல்ல. முத்துராசு தான். எனக்கு நல்லா தெரியும். தெய்வமே தெய்வமே. என்னைக்கு நீ நல்லா இருக்க? நன்றி நன்றி. நாளை ஒருத்தர் உன்ன மாதிரி ஒரு பொறுமையான ஆளு நான் பார்த்ததே இல்ல. என்ன கைதட்டலாம் வருது? ஏன் பொறுமையான ஆளுன்றீங்க? ஊர் உலகமே வெள்ளத்துல அழிஞ்சா கூட அதுல ஏதாவது மீன் கிடைக்குமான்னு பிடிக்க போறாள் நீ. அப்படிப்பட்டாலும் உன்னை பார்த்து சொல்ல முடியுமா? ரொம்ப எங்கிட்ட ஒன்று இறக்குறீங்களே. என்ன குடிச்சீங்க? சரி சரி சரி. ஒரு 10 பேர் தீ பிடிக்கணும் வச்சுங்களே. 10 பேர் தீ பிடிச்ச விட்டு அணைக்க போவாள்ல. ஆனா நீங்க அப்படியா? அங்க போய் பீடிகைக்கு வந்து தீ கிடைக்குமான்னு ஒட்டு கேக்குறாங்க. அப்படியா நீனு? எனக்கு நல்லா தெரியும். ஆக முத்துராசனுடைய புகழ்ந்தது போது நெஞ்செல்லாம் வலிக்குது. போதும் போதும் போதும். சரி இடத்துக்கு போவோம். இப்ப சொல்லு பாப்பா. சும்மா கிடந்த ஊதி கெடுத்தானா ஆண்டி. என் தங்கடா. நாளை ஒருத்தர் 1000 பேர் வரலாம் போலாம். ஆனா நீ நினைச்சிருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? என் தங்க குட்டி என் தங்க குட்டி என் தங்க குட்டி 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 தங்க குட்டி ஆம்பள சிங்க 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 என் சிங்க என் சிங்க என் சிங்க என் சிங்க. எந்த ஊருக்கும் போது நான் அசிங்கப்படா வெட்கப்படா கேவலம்டா. எதுக்கு தானே நீ போற? பேக்க தூக்கிட்டு வரது இல்ல. 4000 ரூபாய் சம்பளம் வேணும் கேட்கறீங்க. ஒத்த வார்த்தை வரைக்கும் படிச்சிருக்கா? 1300 ரூபாய்க்கு பர்றான புத்தகம் வாங்கி கொடுத்தனே மேல உள்ள அட்டையை கூட மனப்படம் பண்ணாம தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருக்க. வெட்கப்பட உனக்கலாம்? பேசி இப்ப இந்த வாய் மாதிரி கோணம் வச்சிருக்கேன். ஏசிருக்க பேசு பேசு அப்படின்னு கேட்ட கதைக்கு பதில் சொல்லாத கேட்கறது சரியா தப்பா? சரியா சரிதானே? அடிக்காதீங்க சாமி, மெதுவா அடிக்காதீங்க. அதுக்காக சொல்ல வரேன். இது கோமல இல்ல முத்துராசு. இல்ல கோமல. கோபப்படக்கூடாதா? சரி சரி சரி. கோபப்படக்கூடாது. நீங்க கிட்டத்துல வந்தாலே என் உடம்பே வலிக்குது சாமி. நான் கேட்ட கதைக்கு பதில் சொல்லாதன்னு மிரட்டுவேன், அடிப்பேன். ஆனா நீங்க அப்படியா? 4448 புராணத்தையும் படிச்சுட்டு யார்ட்டடா பேசும் திக்கும்காட கோமணி வருஷம் எடுத்தாரே. இப்ப சொல்றா பாப்பா. சொல்றா முத்துராசு சும்மா கிடந்த சங்க மஜித்த புடுங்குவாங்கலாம் போட்டுக்கிட்டு வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு ஏன் என்னைய போட்டுக்கிட்டு பாடுபடுத்துற? எதுக்கு அவன் கோவம் வருது? வந்த உடனே தெளிவா பதில சொல்லிட்டேனே முத்துராசு. சாமி என்னுடைய பதில் எப்படி தெரியுமா? என்னதியா? பச்சை மரத்துல ஒரு ஆணியை கொண்டு போய் அடிங்கல. எப்படி இருக்கா? ஒரே அடியில ததக்குன்னு இறங்கிடும். ததக்குனா அதே ஆணியை கொண்டு பட்டை மரத்துல அடிங்கல நொட்டு நொட்டுன்னு 50 தட்டு தட்டினாலும் இறங்கி தொலையா. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்மளுடைய பதில் பூரா பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி. பச்சை மரத்துல ஆணி அடிச்சா என்ன பண்ணு? ததக்கு
டக்குனு இறங்கிடும். அப்ப நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா ஆணி அடிச்சிடலாம். அடிச்சிருங்க. மாட்டுக்கறதுல இல்ல. யாரு பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா. பேசக்கூடிய பொறுமை நிறைய. என் கறிக்கடை சிங்கடா. என் கறிக்கடை சிங்க. மத்தாள் கொலைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீ தங்கமானான்ற தெரியுமா அப்பைய. ஆக நம்ம இரிய பேச்சரு பாட்டியா என்னைய வாயில வந்ததெல்லாம் வசனமா? கறிக்கடை சிங்கம்னா என்னன்னு தெரியுமாதா? கறிக்கடை சிங்கம்னா நாய். அப்ப நான் நாயா? எப்படி பேசுறீங்க? ஏங்க உங்களை போய் நாயை சொல்லி நாயை போய் நான் கேவலப்படுத்துவேன் அந்த அளவுக்கு. அப்ப அதை விட கேவலமா? என்ன சொன்னாலும் குத்த மரத்து பேசிக்கிட்டு இருக்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையா? ஏன் இப்படி கோபப்படுற நீ? ஓயா பேசுறீங்க. ஏதோ நீ போட்டுக்க ஆம்பளை வேஷம் நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வேஷம் பொறுத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கேன். மத்தாள் மரவன் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை வேஷம் போட்டுக்கனா? ஏன் ஆம்பளை ஏன் அப்படி பாடுபடுத்துற? இதுக்கு என் பக்கமா திரும்பி பேசுற? ஒரு கிளிக்கு வேஷம் போட்டா என்ன போட்டுருக்க வேஷம் ஆம்பளை வேஷம் அருமையா இருக்குன்னா அதான் சொல்றேன். அப்ப என்ன உன் பேச்சு நியாயமா? ஆம்பளை வேஷம் நல்லா போட்டீங்கன்னு தானே சொல்றேன். ஆம்பளை வையா நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. கிளிக்கு வேஷம் போட்டா கிறுக்கி வேஷம் போட்டா கிறுக்கிதே. ஒரு மயிலுக்கு வேஷம் போட்டோம்னா மயிலுதான். ஒரு புலி வேஷம் போட்டோம்னா புலிதான். ஆட்டுக்கத்துல இல்ல. ஆமா ஆம்பளை தானே நீங்க. ஆமா வேஷம் தானே போட்டுருக்க. ஆனா ஆம்பளை வேஷம் போட்டுக்கின்னு சொல்லி இது என்ன குத்தமா போச்சு? அப்படி சொல்றீங்களா? என்னையா தப்பா பேசிக்கிட்டு இருக்க? சரி 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 என்னையா கிரிச்சாத்திரமா பேசிக்கிட்டு இருக்க? சரி சரி அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு தப்பு தவறா ஏதாவது வார்த்தை பேசிக்கிட்டோம்னா கூட நரகளை மண்ணு கீழே தப்பு யார் வேணும்னா என்ன மதத்துக்கு அத போய் நான் பேச்சு பாத்தியா முதல்ல போயிட்டு போதும். சரி சாமி. ஆக இப்படிப்பட்ட பெருமையா இருக்கு. நீங்க படிச்சால் தானே சாமர்த்தியமான தானே. ஏன்னா நான் பேசக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எதை தெளிவா பேச முடியும். புரியாத இடத்துல பேச முடியுமா? புரியாத இடத்துல யார்ட்டையும் பேச முடியாது. அறியாதவன் கூட இருந்தா புரியாதவனோட கூட இருக்க கூடாது. 5 நாளைக்கு மேல பெரண்ட கூட நாடகம் முடிச்சுட்டு வரும்போது புடிங்கிட்டு இருந்தீங்க. என்னது இது? பெரண்ட புடிங்கிட்டு இருந்தீங்க. பெரண்ட நல்லா சாப்பிட்டா நல்லது தெரியுமா? துவையில அரைச்சு சாப்பிட்டோம்னா பெரண்ட துவையில அவள் நல்லா இருக்கும். அப்ப நீங்க பெரண்ட கூட நாடகம் முடிச்சு புடுங்கினது வந்து பெரண்ட. முந்தானது டான்ஸோட மேடையில பெரண்ட. அது பெரண்ட. அப்ப எந்த பெரண்ட? அது காசுக்காக பெரண்ட. அப்ப காசு கொடுத்தா எங்கேயும் பெரண்ட இல்ல இல்ல. அந்த பெரண்ட வேற இந்த பெரண்ட வேற. டான்ஸ் எத்தனை வருஷமா தெரியும் உனக்கு? அது ஒரு 4-5 வருஷமா தெரியும். அப்ப புடுங்கினது வந்து டான்ஸுக்கு டான்ஸுக்கா கேக்குறேன். ஷோ எனக்கு அப்ப உங்களுக்கு புடிங்கிருக்கீங்க. எனக்கு பெரண்டைய புடுங்கினேன். பெரண்ட புடிங்கி அது கொடுத்திருக்கீங்க. கால்வடியும் கேட்டாருந்தாலும் கொடுத்திருக்கீங்க. எனக்கு புடிங்கிட்டு வந்தையா. ஏன் நீ பெரண்ட பேசுற? பெரண்டைய பத்தி கேட்டா நான் பெரண்ட பேசல. அப்படியே பெரண்டனா பெரண்டைய பேசு. ஏன் பெரண்ட பேசுற? சரி சரி சரி. அப்ப நீங்க பெரண்டானே பேசுறீங்க. ஆமா. அங்க புடுங்கின பெரண்ட வந்து டான்ஸுக்கு இல்ல எனக்கு அப்ப அது கொடுக்கல. அதுக்கு கொடுக்கல. தொகையா கொடுத்து 35 சொன்னே. அது அவ முன்னாடி ஏற்கனவே கொடுத்தேன். நான் கேக்குறேன் டான்ஸ் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ஒரு 4-5 வருஷமா தெரியும். என்ன எத்தனை வருஷமா தெரியும்? உங்களை ஒரு 15 வருஷமா தெரியும். 5-6 வருஷமா தெரிஞ்ச டான்ஸ்க்காக புடுங்கினிய. எனக்காக நீ என்ன உங்களுக்கு புடுங்க தெரியல? கேக்குறேன். நான் என்ன கோமாளி நினைச்சியா? உனக்கு என்ன புடுங்குறாள் நினைச்சியா? கோபுரம் நீங்க முத அவளை தவற எடுத்துக்க கூடாது. ஆக பேசக்கூடிய பெருமையில அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. சரிங்க சாமி. இப்ப மாட்டுக்கறதுல இல்ல இல்ல. கந்தையானால கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி. கூழானாலும் குடிச்சிட்டு குடிலாண்டிக்க. நீங்க குடிச்சாலும் குடிப்பியே. கூழ் குடிச்சிருக்கீங்களா? என்னென்ன கூழ் குடிச்சிருக்கீங்க? சாமி கூழ் குடிப்பேலாம் இல்ல. கூழ் சாப்பிட்டாலே உடம்புக்கே சக்தி. என்னென்ன கூழ் குடிச்சிருக்கீங்க? கம்மங்கூழ், கேப்பக்கூழ், இந்த கூழ் எல்லாம் சாப்பிட்டு. கம்மங்கூழ், கேப்பக்கூழ் குடிச்சிருக்கேன். சாப்பிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கூழ்னா எந்த கூழ்? எனக்கு ரொம்ப பிடிச்ச கூழ்னா கேப்பக்கூழ் பிடிக்காது. எனக்கு பிடிச்ச கூழே கம்மங்கூழ் தான். இப்ப பேசுவோமே அது எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அப்ப கம்மங்கூழ் உங்களுக்கு பிடிக்கும். ஆமா. முத்துராசா கடைக்கு போற. சரி. புல்லாக்கரை பக்கத்துல ஒரு கடை போட்டுருக்காங்க கூழ் கடை. கதை விடுறீங்களா? சரி சரி. இதுல குழப்பம் எதுவும் இல்லையே? இல்ல இல்ல. புல்லாக்கரை பக்கத்துல ஒரு கூழ் கடை போட்டுருக்காங்க. ரோட்ல பைவா ரோட்லயே போட்டுருக்காங்க. சரி. ரோட்ல கூழ் கடை போட்டுருக்கும் போது எதுல போய் முடிய போகுதா தெரியல. நீங்க என்ன பண்றீங்க முத்துராசா? கூழ் கடை போட்டுருக்கும் போது சரி கூழை கூட்டிக்கிட்டு கூழு குடிக்க கூழா போயிருக்க. கூழு சாமியை கூட்டிக்கிட்டு அதேதான் கூழ குடிக்க கூழா போறிய. கூழா போறியலா? மூத்திர வருது போயிட்டு வந்துடுறேன். யாரு எப்படி போற? கூழ கூட்டிக்கிட்டு கூழு குடிக்க கூழா போறீங்களா? கடைக்கு போறீங்களா? போய் என்ன கூழ் வேணும் கேப்பீங்க? இது கம்மங்கூழ். கடைக்காரர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. வாங்கி குடிச்சீங்களா? குடிச்சு. என்ன கூழ்? கம்மங்கூழ். கேப்பக்கூழா? கம்மங்கூழ் கேப்பக்கூழா? ஏடா இடிச்சாத்திரமா பேசுற? கடைக்கு போனியா இல்லையாடா? போனேன். காசை குடிச்சியா இல்லையாடா? குடிச்சு. கடைக்காரர் கூழ் கொடுத்தாரு இல்லையா? கொடுத்தாரு. என்ன கூழ்? கம்மங்கூழ். கேப்பக்கூழ். கம்மங்கூழ். கேப்பக்கூழ் எனக்கு பிடிக்காதியா. கம்மங்கூழ் தாயா. நீ குடிச்சது கேப்பக்கூழ் தானே? கம்மங்கூழ். என்னடா பைத்தியக்காரமா பேசிக்கிட்டு இருக்க? குடிச்ச எனக்கு தெரியாது. காசை குடுத்தியா குடுக்கலையா? குடுத்தேன். காசை கொடுத்து கூழ் வேணும்னு கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பதானே? ஆமா. அப்புறம் கம்மங்கூழ்ன்றீங்க கேப்பியா விட்டுட்டு எந்த கேப்பியா கொண்டு எந்த கேப்பில சேர்க்கிற? குடிச்சது கம்மங்கூழியா? அதானே கேக்குறீங்க. காசை கொடுத்து கம்மங்கூழ் கேப்பதானே? ஆமா. அப்ப கேப்பதானே கூழ்? கேப்பதே. அப்ப கம்மங்கூழ் நீங்க சரி பாட்டியா கூழே வேண்டாம்யா. நான் குடிச்சது கம்மங்கூழ். ஏடா ஓ குடுமையா இருக்க. கம்மங்கூழ் கேப்பக்கூழ் நீ எப்படி சொல்லுவ? கம்மங்கூழ் தாயா குடிச்சு கேப்பக்கூழ். குடிச்சது கம்மங்கூழ். ஆமா. அப்ப கம்மங்கூழ் நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி கேப்பக்கூழ் தான் கேட்டிருக்கீங்க. கேப்பக்கூழ் இல்ல கம்மங்கூழ் தான். அப்ப கம்மங்கூழ் காசை கொடுத்து கேட்டிருக்கீங்க. ஆமா. அத மொத்தத்துல கேப்பக்கூழ். ஆமா. எதல வாங்கி குடிச்சீங்க? இது செம்புல. செம்புல குடிச்சீடா? ஓ செம்பு கூழா? ஆமா மயிறு கூழ். செம்பு கூழ் கிடையாதியா? கம்மங்கூழியா? கம்பக்கூழா? கம்பக்கூழ். செம்புல வாங்கி குடிச்சிருக்கீங்க. அப்ப கம்பக்கூழ் செம்புல குடிச்சா செம்பு
கூல குடிக்க போறதுக்கு பேசாம வீட்டுல இருந்து தொலைச்சு. அப்ப இனிமே கூட வேணாம் முடியல. மாட்டுக்கறதே இல்லைன்றீங்களா? இப்ப வாங்களே. இந்த விஷயம் உங்களுக்கு புரியுதா? இப்ப புரியலையா? இப்ப உனக்கு எனக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெள்ள தெளிவா நெத்தியில ஆணி அடிச்ச மாதிரி பட்டுன்னு சொல்ற. இப்ப புரிஞ்சுக்கங்க. திரும்ப திரும்ப இந்த வார்த்தை ஏதோ தொட்டு வேணாலும் பேசுங்க. பேசிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப இனிமே இந்த இடத்துல தான் கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? இப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுங்களே. இல்ல சொல்லுங்க. ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு ரெண்டு பேர். எப்படி எப்படி திரும்ப திரும்ப அப்படி இப்படின்னு ரெண்டு பேர். சரி, இந்த அப்படி இப்படின்னு ரெண்டு பேத்துல நீங்க ரெண்டு பேருக்கு பேராது. அதான் கேக்குறீங்களா? சண்டால பாவி பேரே அப்படி இப்படிதான்டா. சரி, ஒருத்த பேர் அப்படி, ஒருத்த பேர் இப்படி. கேரே முடிச்சங்க, வேற பேரே கிடையாதா? இந்த அப்படி இப்படி ரெண்டு பேத்துல சரி, அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க. சரி, அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க. அதுக்கு அப்படி சொல்லிருக்கேன். கதை நல்லா இருக்கு. நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல. அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன். உன்னை பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லு, அப்படி இருக்குன்னு சொல்லு. நீ எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படான்னு இப்படி போய் அப்படி கிட்ட இப்படி வார்த்தையை போய் கேட்க. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவேன், அப்படி இருக்குன்னு சொல்லுவேன், எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நான் எப்படியா இருக்குன்னு சொன்னா உனக்கேண்டா இப்படி ஒரு கோவம் வருதுன்னு சொல்லி அப்படி இப்படி போய் இப்படி ஒரு வார்த்தையை கேட்க. இப்ப இப்படி இப்படி வார்த்தை அப்படியே பார்த்து கேட்டது இப்ப எப்படி இருக்கு? இல்ல அப்படி அப்படியே பதில் இப்படியே பார்த்து சொன்னது இப்ப எப்படி இருக்கு? இவன் இப்படி வார்த்தையை கேட்காம இருந்தா அதை அப்படியே பதில் சொல்லிக்க மாட்டேன். அதை அப்படியே பதில் சொல்லாம இருந்தா இவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்காம இருந்திருப்பேன். இவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அதை அப்படி ஒரு பதில் சொல்லி அப்படி இப்படி நடக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டாந்து எப்படியே விட்டுருக்காரு. இந்த கதை இப்ப எப்படி இருக்க? ஒரு மனிதர் புரியல. ஒரே வார்த்தை 1 மணி நேரம் கூட சொல்லலாம். இப்படி அப்படியே அப்படி இப்படி இப்படி போய் அப்படியே செஞ்சேன், அப்படி போட்டு இப்படியே போட்டு செஞ்சேன். ஏயா என்னையா ஏன் அப்ப இது உங்களுக்கு புரியலையா? ஏன் அப்படி வெக்கத்தமா பேசிக்கிட்டு இருக்க? தம்பி பேசக்கூடிய பர்மன் சரியா சொல்லு. யாரையா சொல்லு. பெரியார் அப்படி பேசாத. இந்த உலகத்துல ஒண்ணு வர ஒண்ணு போக. ஆனா நம்ம தான் பெரியாரு. நமக்கு தான் எல்லாம் தெரியும். ஆரம்ப பிடிச்சால அப்படி கிடையாது. நான் வேஷம் போட்டு வெளியில வந்துட்டு மைக்க பிடிச்சிக்கிட்டு நின்னா எனக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே நிப்பேன். அப்ப மத்தாள் என்ன நினைப்பீங்க? மத்த ஆளுகளை பூரா முட்டாளத்தை நினைப்பேன். அப்ப மத்தாள் முட்டாள், நீங்க விட்டு அறிவாளி. ஏன்னா அந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேங்கிற ஒரு ஆணவம் எனக்கு இருக்கு. அப்ப ஆணவம் இருந்தா நீங்க அப்படிதான் பேசுவீங்க. கண்டிப்பா. அப்ப நீங்க இந்த இடத்துல படிச்ச அறிவாளி, மத்தாள் முட்டா போய் அப்ப அப்படிதான் பேசுவீங்க. உண்மை. அப்ப நீங்க அறிவாளி தானே? அறிவாளி தான். மாட்டுக்கறதுல இல்ல. எதை தொட்டு பேசுங்க, பேசலைன்னா கேளுங்க. இப்ப நீங்க அறிவாளி சொன்னீங்களா? கண்டிப்பா அறிவாளி நீங்க. அறிவாளி தான். ஊருக்குள்ள 16 வருஷமா பிள்ளை இல்லாம இருந்து ரெட்ட பிள்ளை ஒரு குடும்பத்துல பிறந்துச்சான். மறுபடியும் கதை விடலையா? சரி, எத்தனை பிள்ளை? ரெட்ட பிள்ளை. நீ அறிவாளி தானே? அறிவாளி தான். ரெட்ட பிள்ளை பிறந்துச்சான். சரி, ரெட்ட பிள்ளைக்கு அவகாத்தாப்ப பேர் வச்சிருக்கேன் பாருங்க. என்னது? ஒருத்த பேரு நான் முட்டாளு, ஒருத்த பேரு நீ முட்டாளு. அட மானங்கட்ட வயல்கள வேற பேரே கிடையாது. பேரை வச்சுட்டியா? சரி, பேர் வச்ச மூர்த்த மனதுல ரெண்டு பேருக்கு 25 வருஷம் கழிச்சு வெளிநாட்டு வேலை கிடைச்சு போச்சு. யாருக்கு? இந்த நான் முட்டாளுக்கு நீ முட்டாளுக்கு ரெண்டு பேரும் வெளிநாட்டு பரட்டாங்க. மாசம் 60,000 சம்பளம் பட்டி எல்லாமே சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, ஆனா போன 6 மாசத்துல வேலை முடிக்காம என்ன செஞ்சானோ ஏது செஞ்சானோ தெரியல. நீ முட்டாள் ஒருத்தன் தெரியல. அவன் ஊரை பக்கம் வந்துட்டேன். ஓ, வேலை முடிக்காம 60,000 சம்பளம் பார்த்தாலே பணம் போச்சு, எல்லாம் போச்சு. நீ முட்டாள் வந்துட்டான். அப்ப இவன் ஊருக்கு வந்தா அரும்பாடு விட்டு வெளிநாட்டே ஒருத்தன் செத்துருப்பானே, அவன் யாரா? நான் முட்டாளு. ஒத்துக்கிட்டா செத்தேன். ஏன்னா ஒத்துக்கிறது எல்லாராலையும் முடியாதுல. பேச்சு சுத்தம் இல்ல. என்ன நான் முட்டாள்னு சொன்னோன்னா ஒத்துக்கிட்டா சரினா என்ன அர்த்தம்? இல்லங்க, கதை சரிதானே? கதை தெரியும். கதைக்கு பதில் என்னது? பதில் நான் முட்டாள். அதை ஒத்துக்கிட்டா செத்தேன். ஐயோ, அங்கதானே பிரச்சனை. கதையை சொல்லல, என்னைய சொல்லல. கதை சொன்னது யாரு? கதை சொல்லுது. கதைக்கு பதில் சொல்றது யாரு? பதில் சொல்லுது. நான் கேட்ட கேள்வியில நீங்க சொல்ற பதில் உண்மையா பொய்யா? இல்ல, உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா உண்மையா இருக்குமா பொய்யா? உண்மையாவே இருக்கு. எதையுமே அப்ப உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தை உண்மையாவே இருக்கு. உண்மைதானே? அப்ப கதையில மிச்சம் இருந்த பேர் மட்டும் என்ன? சரி விடியா, நானே முட்டாளா இருந்துட்டு போறியா? அப்புறம் என்ன? வருத்தப்படாதயா? பேசல பாட்டியா. தொட்டாலே அப்படித்தான் இருக்கு. யார் நீங்க? நீங்க யாரு முதல்ல? நீங்க யாரு முதல்ல? அப்படித்தான். யாரு என்கிட்ட பேர் போய் சொல்லுங்க. அப்படி சொல்லணும் அவசியம் கிடையாது. உலகத்திலே நன்றி கேட்டால் தான் நீ ஒருத்தந்தாயா? யாரு? செஞ்ச நன்றியை மறந்துட்டு சும்மா தராதி அடி முதல்ல. அப்படி கிடையாது. அதை ஆச்சிடுங்க. அது அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா என்னட்ட காணொளிகள் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்து தான் அப்படி பேசிப்பியா? நான் எவ்வளவு பெருமளவு செஞ்சிருக்கேன், எத்தனை விஷயம் செஞ்சிருப்பேன். உன்ன நினைச்சு பாத்தியாடா? கொரோனா காலத்துல எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கும் போது ஊருக்குள்ள ஒரு ஆள் சொன்னாங்க, என்னைக்கும் இல்லாம இப்படி வராத நோய் வந்துருச்சு, கடலை படுத்த மாட்டா, குடும்பத்துக்கு நல்லது, கண்ணீர் விட்டு போயிருக்கும். எல்லாரும் மாட்டாளே, பொய்யா உண்மையா? எப்படி 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 கண்ணீர் விட்டு போச்சு, கண்ணீரை போக்கணும்னா கருதப்படுத்த மாட்டணும்னு சொன்னதுக்கு உங்க ஊர்ல எல்லாரும் மாட்டாளே, ஞாபகம் இருக்கா? இந்த விவரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுங்க, எனக்கு முழுசா தெரியும். என்ன சொல்றீங்க? அதனாலதான் வாங்கிய வீட்டுல மாட்டி இருக்குது. என்ன சொல்றீங்க? இப்ப கருதப்பட மாட்டது எப்படி? எங்க வீடு பக்கத்துல பிடிச்ச மாட்டி ஒருத்தே பெரிய மாடி வீடு கட்டிச்சா. சரி,
சரி நம்மளும் வாங்கி போடலாம்னு அதுவும் கழுத படம் ரெட்ட கழுத இப்படி இப்படி நிக்கி ஏத்த மாதிரி கழுதையாடா ரெட்ட கழுத யோக ராணி ஆமா அப்படி சொல்லு அப்பா அதுல பெரிய கழுத படம் என்னாச்சுங்க நல்லா அடிச்சாந்து வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி ஒரு ஆணி அடிச்சு ஒட்டிட்டு சரி சரிங்களா பார்த்தா அதுல வசனம் எழுதி இருக்கு பாருங்க என்னை பார் யோகம் வரும்னு ஆமா ஆமா கட்டுனதான் தெரிஞ்சு ஒட்டுனதான் தெரிஞ்சு பாருங்க மாடி மேல மாடி அடே அப்பா மாடி மேல மாடியா மாடி மேல மாடி ரெட்ட மாடியா ஆமா அப்புறம் என்ன பண்ண யோகம் அப்படியே ஏக்கர் கணக்குல சொத்து பத்தெல்லாம் வாங்கிட்டு எதனால ஆடி மேல ஆடி ஏறுது மாடி மேல மாடி ஏறுது நாய் மேல நாய் ஏறுது அதிசயதா பேசுற அதன் மேல அததான்டாரு அதெல்லாம் தெரியாத ஏறுது நீ ஏன்டா கெட்ட பக்கம் ஏறிட்டுற கவனமா பேசுற சரியா சரியா இப்படி வசதி வாய்ப்பா வந்துட்டு அப்படி சொல்லு ஆமா அப்படி பெருமை இருக்குல பெருமை அப்படி சொல்றபடி கணக்குப்படி பார்த்தோம்னா கழுதப்பட மாத்துனா நல்லது அன்னைக்கு தெரிஞ்சுக்க எல்லாரும் கழுதப்படத்தை வாங்கி குடும்பத்துக்காக மாட்டிக்கிட்டு இருக்கும்போது உனக்கான என்ன வேணும் தெரியுமா ஒட்டுமொத்த வேலையை விட்டு எல்லா பெருமையும் பண்ணிட்டு இப்ப கழுதப்பட மாட்டா நல்லது இடத்துல நீங்க நிக்கிறீங்க நல்லதானே மாட்டுக்கடத்துல இல்ல சத்தியமா நல்லதானா அப்ப போகும்போது உங்க படம் ரெண்டு கொடுங்க வீட்டுல வாங்கி மாட்டிக்கிறேன் சரியா ஒரு மாட்டுக்கடத்துல இல்லையே அப்ப நான் கழுதையா இல்ல கழுதையா பேச்சு போய் நினைக்காதீங்க நல்லா நான் ஒரு தொடாதையா உன் பேரு என்னது என் பேரு வீரத்தன் அம்மா பேரு இல்ல உங்க பேரு என் பேரு நாரதன் உங்க பேரு என் பேரு வீரத்தன் எங்க அப்பா பிரம்மா உங்க அப்பா எங்க அப்பா நம்பி எங்க அம்மா கைவாணி உங்க அம்மா எங்க ஆத்தா நங்கை போகணும் வந்திருக்கேன் சத்தம் கேட்டு நீங்க வந்தது நான் வந்தது இங்க வந்து காவலுக்கு வந்திருக்கேன் வந்துட்டீங்கல்ல மாட்டுக்கடத்துல இல்ல முத்ராசி உனக்கு நல்லா தெரிஞ்சுக்க முந்தானத்து தூக்க வச்சு தூங்கிட்டு இருக்கும்போது 35 தேங்காய் உன்னை அடிச்சு உன் நெஞ்சில உடைச்ச ஞாபகம் இருக்கா ஆமா எதுக்கு உடைச்சு நினைக்கிறேன் ஏன் உடைச்சு நினைக்கிறேன் எதுக்கு ஊருக்குள்ள நான் விசாரிச்சு பார்த்தேன் திரும்பிப்பட்டிக்கு நேரம் வந்தேன் சரி தேங்காய் எங்க உடைக்கணும் ஒவ்வொரு ஆள்தான் கேட்டேன் அதுக்கு அந்த ஆள் சொன்னாப்புல முத்ராசி வீட்டுல போய் முத்ராசி மேல உடைங்கன்னாப்புல ஏன் சொல்றான்னு தெரியல இருந்தாலும் போனா போயிட்டு தூக்க வச்சுல போட்டு மட்டும் உடைச்ச ஞாபகம் இருக்கா இருக்கு ஏன் தெரியுமா ஏன் தெரியுமாடா ஒட்டுமொத்த ஊரே தான் சொல்லுதடா நீதான் பெரிய கல் நெஞ்சக்காரங்க வெக்கமில்லாத அப்பா எங்கேயா தாளை பிடிச்சாந்திய அப்பா ஆடா தங்கா எல்லாம் உனக்காக தான் பிடிச்சிட்டு வந்திருக்கு மணி எங்களை சொல்றீங்க நீங்க பண்ணி விட்டு முத்துவேல் மற்றும் தங்கப்பொன் அவர்கள் சார்பாக மருதுபாண்டியர் அவர்கள் பாடலை பாராட்டி அன்பளிப்படுத்த பிரமித்துள்ளார்கள். அருமை என் சகோதரர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம், நன்றிகள், வணக்கம் வணக்கம் அன்புள்ளங்களுக்கு. ஆக வாழ்க விளையாட்டு பழைய பொம்மைகள் தமிழத்த பொம்மடியா தமிழ்கிற தேவாமிரதத்தை வார்த்தை எம்பட மகள் என்பதை மாறி பண்டா வனம் வந்து அன்பார் வெட்ட ஆரங்கி எனது பக்கத்துக்கு வச்சு நான் தரக்கூடிய வார்த்தை என்று பெருமையோடு சிறப்போடு அமைய வேண்டும் என்ற நோக்கத்தை கேட்டுக்கொள்ளும் வழியாக இந்த மண்ணுக்கு மரியாதை செலுத்தி மண்ணை தொட்டு பெருமை ஏற்க வேண்டும். மண்ணை தொட்டு கும்பு தொட்டு கொட்டல் வச்சுக்கம்மா, மண்ணை தொட்டு கும்பு கொட்டல் வச்சுக்கம்மா, வெள்ளத்தொழு முத்தையும் பட்டிட விண்ணுதம்மா, கடை ஓடுற காவிரி வந்து சந்தைகள் பாடக்குவி, வடக்கட ஓடுற வைகையும் வந்து காட்சிகள் பாடக்குவி, மாலைய மாவிக்கமா, மண்ணை தொட்டு கும்பு தொட்டு கொட்டல் வச்சுக்கம்மா, வெள்ளத்தொழு முத்தையும் பட்டிட விண்ணுதம்மா. Oh,
இருந்தாலும் கூட விடக்கூடிய கொடி கொடி அன்று அழகு சிந்தாமனை போன்ற நீந்த அழகு ததன வளர என்னை அகமது பெற்றதை அன்பாக ஏற்றுக்கொண்டு நான் உனது பொழுகிற இகவாதுக்கார சில கருத்துக்களை எடுத்து உரைத்தால் கேட்பாய் என நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து மறந்திருந்தாலும் நாடு எந்த நாடு என்ற விவரத்தை கேட்டுட்டு மொத்தத்தை பேசுவான் கேளுங்க. தாய் தந்தையர்கள் யார்? தத்துவத்தின் அடிப்படையில் தந்தை ஒரு காதத்துக்கு 10 மைல் 20 காதத்துக்கு 20 மட்டா 200 மைல் சுற்றளவு திறந்துட்டாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூலையில திணியை விதைச்சு வச்சிருக்கோம். நாடு தொட்டி நாடு ஒரு சிற்றூர் நிலமோ குறிச்சி நிலம் தந்தை பேர நம்பி தலைவன் தாய் பேர் நங்கி போடி எனது பேர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனை பேர் உண்டு. ஏன்னா காரண பெயர் கருத்து பெயர் தத்துவ பெயர் தத்துவ இட பெயர் பொருக பெயர் நட்டப்ப பெயர் என்று சொல்லக்கூடியது. இப்ப காரண பெயர் எடுத்துக்கோங்களே கனவங்கி பூங்குரத்தியாளுவாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்க கரசி சொல்லுவாங்க. தத்துவ பெயர் வெளிமலர் தத்துவ இடப்பெயர் பசுங்கிலியான் பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தரவள்ளி நட்டப்ப பெயரோ வள்ளி வந்தது நோக்கம் காவல் அமைத்திருப்பது வரன் அடைந்திருப்பது பருவம். இதான் என்னை பற்றி முழு விவரம். வந்த உடனே அருமையான வாழ்த்து மண்ணை தொட்டு கும்பிட்டு அப்படின்னு ஒரு அருமையான வாழ்த்து கொடுத்தீங்க. மற்ற மகிழ்வு முறையான பாடல் சங்கரன் போட்ட பிச்சையில வாழ்ந்துகிறார்கள். பாஸ்கருடைய பாடல் கதை பாடல் சுவாமிகள் பாடல் வட்டவில்லி கற்கட்டவிழி மாதிரி நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல்லுன்னு முறையான பாடலை பாடுனீங்க. முறையான பாடல் பாடணும். இந்த பாடல்கள் எல்லாம் பாடினாத்தான் நம்ம போட்டிருக்க வேஷத்துக்கே புண்ணியம். அதை தொட்டு ஆரம்பிச்சுக்க மிக்க மகிழ்வு இருந்தாலும் இவரிடத்திலே கழிக்கடைகளை தொடுக்கவா அப்படின்ற இடத்துல இருக்கீங்க. வாங்க என்ன கேட்க போறீங்க, என்ன பேச போறீங்க? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னிடம் பேசும் பொழுது ரொம்ப பக்குவமா ரொம்ப தெளிவா ரொம்ப நிதானமா ரொம்ப கவனமா பேசணும். நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா முறையாவே வருவீங்க. ஒருவேளை முறையை தவறிட்டு வைங்களே அவரை கலையரசி இப்படி பேசி விட்டாலே நீங்க வருத்தப்படக்கூடாது. பேசுங்க. ஏன்னா வள்ளுவர் பிறந்தக்கு அழகா சொல்லி வச்சிருக்காரு. எப்படின்னா யாகாவார் ஆகினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பல் சொல்லிழுக்கப்பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை கூட தவறா கொடுத்துடக்கூடாது. இந்த நாவினை உள்ளிழுத்து பேசணுமா. ஒருவேளை தவறா கொடுத்துட்டோம் அப்படின்னா சொல் குற்றத்திற்கு ஆளாவமா. அதுக்குதான் தீனால் சுட்டப்பன் உள்ளார மாறாதே நாவினால் சுட்டவடு நெல்ல கொண்டுனா அள்ளிடலாம் செல்ல கொண்டுனா அள்ளவே முடியாது. ஆக பசிதிரு நனித்திரு வெளித்திரு பானா தனாவினா பணிமன் வந்தாத்தான் பதவி வருமா. பாருங்களே ஒரு பெண்ணுக்கு பணி மட்டும் இருந்தா போதுமா, துணிவு முக்கியம். அந்த துணிவாற்றல் என்கிட்ட எப்பொழுதுமே அதிகமாவே இருக்கும். இனிய உளவாக இன்னாத குரல் நன்றி இனிய உளவாக இன்னாத குரல் கடியிருப்ப கைக்க வந்துட்டு இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது கடுமையான சொற்களை ஏன் பேசணும். ஒரு மரத்துல பழங்கள் இருக்குன்னா பழங்களை விட்டு விட்டு போய்